சித்தர் பூமி. ஏஎல்பி லக்னத்துக்கு 2ல் வந்து சனி பகவான் வந்து அது தோஷமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. 2ல் சனி இருக்கிறதால பேச்சு சரியாக பேச மாட்டார். என்ன பண்ணுவார் அப்படின்னா, புதன் வந்து எப்படின்னா கணக்காகவும் பேசும், அடுக்காகவும் பேசும். அதே சுக்கிரனாக இருந்தால் நளினமாக பேசும். குருவாக இருந்துச்சுன்னா அளந்து ஓரளவுக்கு வந்து 2ல் சனி பகவான் இருக்குது அப்படின்னு நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். அதேமாதிரி 2ல் குரு இருந்தால் மட்டும் நிறைய பணம் வந்துடும் நினைக்காதீங்க. 2ல் குரு இருந்தாலும். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும். சார், அச்சய இலக்கண பദ്ധதி ஜோதிடத்தில் வந்து ஏஎல்பி லக்கணத்துக்கு 2ல் வந்து சனி பகவான் வந்து அது தோஷமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. 12 கட்டம், 9 கிரகங்கள். இந்த கிரகம் அங்கே இருந்தால், இந்த கிரகம் அங்கே இருந்தால் அதனுடைய வேலையை அந்தந்த இடத்துல செய்யுமே தவிர தோஷம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வந்து தடை அப்படிங்கிறதுக்கு வேணால் எடுத்துக்கலாம். அடுத்தது இன்னொருத்தர் அதே கேள்வி கேட்டிருக்காரு, 2ல் சண்டை இருந்துச்சுன்னா பணம் வந்து தடையாகுமா சார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பணம் அப்படிங்கிறது ஒரு பொருள் சார்ந்த விஷயம். இப்போ உதாரணத்துக்கு இது வந்து ஒரு உளவியல் ரீதியாகவும் இல்லை அறிவியல் ரீதியாகவும் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா, உழைப்பு அப்படிங்கிறது என்னுடையது, முயற்சிங்கிறது என்னுடையது. நான் முயற்சி பண்ணுறேன், நான் ஒரு வேலையை செய்கிறேன், நான் முயற்சி பண்ணுறேன், நான் வந்து ஒரு 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 உதாரணத்துக்கு நான் ஏதோ ஒரு தொழில் செய்கிறேன். நான் தொழில் செய்யும்போது அந்த தொழில் செஞ்சால் தான் எனக்கு வந்து அந்த வருமானம் கிடைக்குமே தவிர, ஏன் அப்படின்னா இது 2ல் சனி இருக்கிறதால பேச்சு சரியாக பேச மாட்டார். என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னுடைய இது பேசலாமா, இது பேச வேண்டாமா, இல்லை இது வேணுமா, இது வேண்டாமா, இது சொல்லலாமா, இது சொல்லக்கூடாதா, இது முடியுமா, இது வந்து நம்ம சொன்னால் தப்பாக போயிடுமோ, இப்படி ஆயிரம் நிகழ்வுகளை வந்து தனக்கு தானே அந்த பேச்சை வந்து தனக்கு தானே சுருக்கிக்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பொருள் விற்கணும், இல்லை ஒரு இடத்துல ஒரு விஷயம் பேசணும். ஒரு 10 பேர் வேலை செய்கிற இடத்துல வந்து பேசினா தான் அந்த விஷயம் அழகாக இருக்கும். பேசலை, தனக்கு தானே இந்த இதை இப்படி செய்யலாமா, இதை இப்படியும் செய்யலாம், இது இப்படியும் செய்ய முடியும், இதை இப்படியும் செய்யலாம் அப்படின்னு அந்த மேனேஜர்கிட்டையோ இல்லை அட்மின்ட்டையோ ஒரு விஷயம் பேசும்போது அழகாக இருக்கும். இல்லை அது அப்படியே கொடுத்ததை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தால் அது வேலையே கிடையாது. அது தனக்கு தானே இதை பெஸ்ட்டாக யோசிக்கணும் முடியுமா, இதை நான் இப்படி கூட செய்யலாம்னு நினைக்கிறேன் சார், இதை இப்படி செய்யலாமான்னு அவன் கேட்கும்போது இவங்க என்னமோ நம்ம பேசினா ஏதாச்சும் குறை வந்துடுமோ, இப்படி இருக்கும்போது அது வந்து நாளடைவில் தனக்கு தானே ஒரு பின்னடைவை தான் கொடுக்குமானா ஒரு மனிதர் கொடுக்கும். 2ல் சனி பகவான் இருந்துச்சுன்னா ஏதோ வந்து இதுக்கு ஏதோ பொருளுக்கும் பணத்துக்கும் பேசாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம்னு சொன்னால் கரெக்டு. ஆனால் பணம் வர்றது தடையாக இருக்குமா அப்படின்னா, நான் பேசலை, நான் சரியாக பேசலை, நான் சரியாக இயங்கலை, நான் சரியாக வந்து அதை செயல்படுத்த முடியலை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன பண்ணுது, ஒரு மிகப்பெரிய ஒரு பலகீனத்தை கொடுக்குதானே, பலகீனத்தை கொடுக்குது. சும்மா நம்ம எப்போ பார்த்தாலும் வந்து 2ல் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா, அது இப்போ இதே வந்து புதன் இருந்துச்சுன்னா பேசிக்கிட்டே இருப்பார். மேஷ இலக்கணம் இந்த 1க்கு 8 கூடிய செவ்வாய், 2க்கு 7 கூடிய சுக்கிரன், 3க்கு 6 கூடிய புதன், 4 கூடிய சந்திரன், 5 கூடிய, ஏன்னா ஆதிபத்தியங்கள் பேசும்போது 5 கூடிய சூரியன், 9 12 கூடிய குரு, 10 11 கூடிய சனி பகவான் அப்படின்னு அந்த புதன் வந்து எப்படின்னா கணக்காகவும் பேசும், அடுக்காகவும் பேசும். அதே சுக்கிரனாக இருந்தால் நளினமாக பேசும். குருவாக இருந்துச்சுன்னா அளந்து ஓரளவுக்கு வந்து எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தைக்கும் ஒரு அளவீடு பண்ணி ரொம்ப பொறுமையாக, இப்போ நான் ஒரு தடவை ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு அந்த குரு அந்த மாரி ஒரு இடத்துல பேசும். சூரியனாக இருந்தால் பேசவே பேசாது, சந்திரனாக இருந்தால் ரொம்ப வேகமாக பேசிக்கிட்டே இருக்கும். அப்போ 2ல் சனி பகவான் இருக்கும்போது பேசவே பேசாது, பேசினாலும் என்ன பண்ணும், அது சொல்கிறதெல்லாம் மாறி சொல்லும். இப்போ வந்து உண்மையை தான் சொல்வார் அவர், ஆனால் பொய் சொல்கிற மாதிரி இருக்கும். இவர் ஏதோ பொய் சொல்கிற மாதிரி இருக்கே, இவர் சந்தேகப்படுற மாதிரி இருக்கே, இவர் உண்மையிலே அவருக்கு ஏதாச்சும் சின்னதாக ஒரு தவறு செஞ்சுருப்பார். அதை மறைக்கிறதுக்கு சாதாரணமாக ஒரு வார்த்தை சொல்லும்போது அது பெரிய பொய்யா மாறி அது சங்கடத்தில் கொடுத்து அது தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கும். அது விட்டு 2ல் சனி பகவான் இருந்தால் வருமானத்துக்கு எல்லாமே வருமானத்தை கொடுக்கும். அதெல்லாம் வருமானம் கொடுக்காதுன்னு கிடையாது. ஆனால் வருமானத்தை கொடுத்தாலும் ஜாதகருடைய நிகழ்வுகளில் ஒரு பலகீனத்தை கொடுக்குது. ஏன்னா ஒரு இடத்துல எதை எப்போ எப்படி பேசணும்னு தெரியாமல், எதை எப்போ எப்படி எதை செய்யணும்னு தெரியாமல், அதை எதை எங்கே எப்போ சொல்லணும்னு தெரியாமல், அதை வந்து சில இடத்துல சொல்லணும், சில இடத்துல சொல்லக்கூடாது, சில இடத்துல பேசணும், சில இடத்துல பேசக்கூடாது. இந்த புரிதல் வந்து அவருக்கு வரணும். இந்த புரிதல் வந்துச்சுன்னாலே பலம் கண்டிப்பாக சனி பகவான் வந்து யோகத்தை தான் கொடுப்பாரே தவிர, ஏன்னா பணத்துக்கும் சனி பகவானுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு, அது இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் 2ல் இருக்கிற சனி பகவான் மட்டுமே காரணம் அப்படிங்கிறது தான் இங்கே எல்லாருமே சொல்கிறது. 2ல் சனி பகவான் இருக்குது அப்படின்னு நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். அதேமாதிரி 2ல் குரு இருந்தால் மட்டும் நிறைய பணம் வந்துடும் நினைக்காதீங்க. 2ல் குரு இருந்தாலும் அதை விட ரொம்ப இதனாலும் சனி பகவானாலும் இது ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். அதே குருவாக இருந்துச்சுன்னா ஒரு விதமான தயக்கத்தையும்
பயத்தையும் கொடுக்கும். ரொம்ப தயக்கம்னா ரொம்ப பேசுகிறதே தயங்கி 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 கேட்கலாமா வேண்டாமா கேட்கலாமா வேண்டாமா, அது ஒரு தயக்கத்தை கொடுக்கறது ரொம்ப ஒரு ஒரு பலகீனத்தை ஒரு மனிதனுக்கு கொடுக்கறது இந்த குரு பகவான். அதட்டு ஒவ்வொரு கிரகம் வந்து எப்பயுமே வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறது, வருமானங்கிறது ஒரு பகுதி. ஆனால் நான் வந்து ஒரு மரம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த மரத்தில் இருக்கக்கூடிய செடி அந்த செடி நல்லா இருந்துச்சுன்னா அந்த செடியில் இருக்கக்கூடிய பூ நல்லாயிருக்கும். மரம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த மரத்தில் இருக்கக்கூடிய காயோ கனியோ நல்லாயிருக்கும். அந்த மரங்கிறது வாழ்க்கையில் வந்து அது வந்து முழுக்க முழுக்க நான் எப்பயும் சொல்கிறது வேலையும் தொழிலும் தான். அது நல்லா இருந்துச்சுனாலே 2ஆம் வீடு அது யதார்த்தமாகவே வந்து வருமானத்தை எதிர்பார்த்த விட கூட அதிகமாக கொடுக்குமே தவிர, தயவு செய்து 2ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அதை நோக்கி பயணங்கள், அதை நோக்கிய சிந்தனைகள் நமக்கு அதிகமாக இருக்கும். தயவு செய்து சனி பகவான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக பேசாமல் இருக்க வேண்டாம். சனி பகவான் இருக்கும்போது நீங்கள் வந்து சொல்கிற விஷயங்களை ஆமாம் இது இப்படி தான் நடந்துச்சு, இப்படி தான் உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே ஒத்துக்கிறதுக்கு வாங்க. தயக்கம் வந்து உங்களை வந்து நீங்கள் பேசாமல் இருக்கிறதால இங்கே எதுவுமே நடக்க போகிறதில்ல. அதை தொட்டு 2ல் சனி பகவான் தோஷம்னு யாரும் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லது கெட்டது இருக்கும். காலங்கள் மாறும்போது உங்கள் வாழ்க்கையும் மாறும். ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். சித்தர் பூமி.